நேத்திக்கு நைட்டு ஒரு சம்பவம் நடக்குது. இந்த சாப்பாட்டு விஷயத்தில் ஆக்சுவலாக இப்போ நிறைய பேர் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, கனி வெர்சஸ் சாண்ட்ரான்னு ஒரு பிரச்சனை போச்சு. அந்த பிரச்சனை அப்போ திவ்யா சாப்பாடை பார்க்க போயிட்டு அந்த இடத்துல கத்திருப்பாங்க. கத்தின உடனே கமருதீன் வந்து லூஸ் மாதிரி பண்ணாதீங்க அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லுவார். அதுக்கு ஆதிரியும் திவ்யாவும் ரியாக்ட் பண்ணியிருப்பாங்க. அதை சில பேர் எப்படி அதை வந்து கொண்டு போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வியாழக்கிழமை ஆனாலே திவ்யா வந்து கமருதீன் கூட ஒரு கண்டென்ட்டை பண்ணுறதுக்கு வாண்டடாக சண்டை வலிக்கிறாங்க, வாண்டடாக ஒரு விஷயத்த பண்ணுறாங்க, வேணும்னே அட்டென்ஷன் வந்து சீக் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு கும்பல். இன்னொரு சைடு அவங்களுக்கு ஆதரவான ஒரு டாபிக். இப்போ எனக்கு இதில் ஜென்ரலாக ஒரு டவுட் என்ன அப்படின்னா, எப்படி ஒருத்தவங்களால் இதை யோசிக்க முடியும்? முதல்ல அதாவது சாண்ட்ராவும் கனி வந்து நைட்டில் இந்த மாதிரி சாண்ட்ரா வந்து என்கிட்ட சாரி கேட்கணும்னு சொல்லுவாங்க. அப்போ லிவிங் ஏரியாவில் எல்லாருமே வந்து கூடுற சமயத்தில் நம்ம வந்து இந்த மாதிரி கத்துனோம் அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக கமருதீன் வந்து பதிலாக எதனா ஒன்று பேசுவார். கமருதீன் பேசும்போது நம்ம வந்து அதை ஒரு சண்டையாக க்ரியேட் பண்ணி நம்ம ஒரு கண்டென்ட் பண்ணுவோம். வியாழக்கிழமை வந்துருச்சு, வீக்கெண்ட் வந்துருச்சு, இது வீக்கெண்டில் அட்ரஸ் பண்ணப்படும் அப்படின்னு யாருக்காச்சும் தெரியுமா? அது நடக்குமா நடக்காதா? என்ன ஜோசியக்காரங்களா, இல்லை வந்து எதனா டைம் ட்ராவல் மிஷின் வச்சுருக்காங்களா? திவ்யா முன்னாடியே போயிட்டு ஆகா இது நடக்க போகுது, இந்த மாதிரி நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு. நான் கத்துனா கமருதீன் ரியாக்ட் பண்ணுவாருன்னு திவ்யாவுக்கு தெரியுமா? அந்த வாரம் முழுக்க அவங்க கத்திருக்காங்க, என்றைக்குமே கமருதீன் ரியாக்ட் பண்ணதே கிடையாது. இது வந்து நம்ம ஒரு அசம்ஷனாக நம்ம வந்து கொண்டு வர்றது. அவங்க கண்டென்ட்டுக்காக பண்ணுறாங்க, வேணும்னே பண்ணுறாங்க. ஏங்க அவங்க கத்துனதுக்கு வந்து இந்த வார்த்தையை கமருதீன் பயன்படுத்துகிறாருன்னா அது கேட்குறதும் கேட்காம இருக்கிறதும் அவங்களோட விருப்பம். கேட்டாங்க, சரியா? இது ஒரு பக்கம் நடக்குது. இது நடந்த பிறகு தான் இந்த சாப்பாடு விஷயம் வருது. சாப்பாடு விஷயத்தில் இவங்க போயிட்டு சபரிக்கும் அரோராக்கும் பேசிகிட்டு இருக்கும்போது அமித் வராரு 5 minutes அப்படின்றாங்க. அடுத்து பார்வதி வராங்க, நீ போய் சாப்பாடு போடுங்க அப்படின்றாங்க. அதில் வந்து ஒரு வாக்குவாதம் வருது, ஒரு பிரச்சனை வருது. நேற்றுக்கே பார்வதி உட்காந்து பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க, நீ வாடி ஒர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் வாடி, நான் உன்னை பார்த்துக்கிறேன், நான் என்னென்ன சொல்கிறேன் பார், மூஞ்சிக்கு முன்னாடி எல்லாத்தையும் சொல்கிறேன் பார், நான் பாரு நாளைக்கு என்ன பண்ணுறேன் பாரு, இதெல்லாம் வச்சு நான் உன்னை வந்து ஒர்ஸ்ட் பர்ஃபார்மராக சொல்கிறேன்னா இல்லையா பாரு. சாப்பாடு என்னமோ இவங்க வீட்டு சாப்பாடை போடுற மாதிரியும், இவங்க என்னமோ அவங்க காசில் வந்து நம்ம சாப்பிட்ற மாதிரியும், என்னமோ இவங்க பிச்சை போடுற மாதிரியும் நிறையா வாயில் வந்ததெல்லாம் பேசிக்கிட்டே இருந்தாங்க. திவ்யா முன்னாடி ஏதாச்சும் பேசினாங்களான்னு கேட்டால் கிடையாது. ஏன் அதுக்கு பதிலை வந்து அவங்களே சொல்கிறாங்க. இப்போ நான் அவகிட்ட போய் கேட்டேன்னு வச்சுக்கேன், அவள் எங்கெங்கேயோ போவா, எனக்கு அதெல்லாம் வேண்டாம். எங்கெங்கேயோனா எங்கே போவாங்க? அங்கே போயிடுவாங்கன்ற ஒரு பயம் மேடம்க்கு. அதாவது நேரில் பேசுறதுக்கு துப்பு கிடையாது, பின்னாடி உக்காந்துக்கிட்டு என்ன பண்ணலாம், ஒருத்தர் எப்படி கவுக்கலாம், எப்படி அவங்கள பலி கொடுக்கலாம் அப்படின்னு. பார்வதி பொறுத்த வரைக்கும் தனக்கு ஒரு தேவைன்னா கால்லையும் விழுவாங்க, தனக்கு தேவையில்லைன்னா விழுந்த காலில் அந்த காலை வாரி விடவும் செய்வாங்க. அப்படிப்பட்ட ஒரு விஷப்பூச்சி தான் பார்வதி. நேற்றுக்கு நைட்டு அந்த ஒரு பிளான். நான் ஒர்ஸ்ட் பர்ஃபார்மரில் கண்டிப்பாக திவ்யாவை தான் சொல்லுவேன். அதுக்கு வந்து சாப்பாடு மேட்ரு, இந்த மேட்ரு, அந்த மேட்ரு, எல்லா மேட்ரும் நான் வந்து சொல்லுவேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. சரி, அது நைட்டு முடிஞ்சிட்ட பிறகு காலையில் உட்காந்து மறுபடியும் அமித்துக்கிட்ட உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னா, இந்த வாரம் முழுக்க திவ்யா என்ன பண்ணா, நாமினேஷன் இருக்கு இல்லையா, திவ்யா இந்த வாரம் வெளியில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, அவங்க வந்து இந்த வாரம் முழுக்க என்ன பண்ணா, அமித்தே சொல்கிறாப்புல வாரம் முழுக்க அவங்க என்ன பண்ணாங்கன்னு தெரில, ஆனால் நேற்று பெர்ஃபார்ம் பண்ணாங்க, நேற்று சூப்பராக அவங்க பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படின்னு. உடனே இந்த மேடம் வந்து இருந்தாலும் இந்த வாரம் முழுக்க பண்ண விஷயங்கள், அதாவது பார்வதி என்ன நினச்சிட்டு இருக்காங்க மனசுக்குள்ள அப்படின்னா, பார்வதியை யாராச்சும் தொட்டாங்கன்னா அவங்க வெளில போயிடுவாங்க அப்படின்னு மேடம் நினச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க சொல்கிற ரீசன்லாம் அப்படி தான் இருக்குது. அப்போ இந்த வாரம் முழுக்க அவன் என்ன பண்ணான்ற பாசிபிலிட்டிஸ் வந்து யோசிக்கிறேன். ஒன்று சாப்பாடு விஷயம், இன்னொன்று ஏதோ தலை டாஸ்கில் என்னமோ நடந்துச்சா, என்ன நடந்துச்சுன்னு தெரில, தலை டாஸ்க்கு, அதுக்கப்புறம் இது என்னென்னமோ சொல்கிறாங்க.
தலை டாஸ்கில் பார்வதி வந்து தனக்கு ஆதரவாக திவ்யாவை தான் விளையாட வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நான் பார்க்கல, அது வந்து அவங்க சொல்கிறது மூலமாக நான் கெஸ் பண்ணுறேன். உடனே வந்து நீ சொன்னதானே நான் வந்து உனக்காக விளையாண்டேன் அப்படிலாம் சொல்லுவா. நான் என்ன நினைக்கிறேன், அடுத்தவனை கவுக்கணும்னு யோசிக்கிறத தாண்டி உங்கள் கேம் எப்படி டெவலப் பண்ணுறது நீங்கள் யோசிக்கலாம்ல. ஏன் அது வந்து திவ்யா இந்த வாரம் முழுக்க என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு யோசிக்கிற நீங்கள் அதாவது நீங்கள் செஞ்ச விஷயங்கள் எதையுமே திவ்யா செய்யலை. அதனால் திவ்யா வெளியில் போகிறதுக்கான வாய்ப்பும் இல்லை. அன்அஃபிஷியலாக இருக்கட்டும் அஃபிஷியலாக இருக்கட்டும் 2 ஓட்டிங்லுமே டாப்பில் இருக்கிறது திவ்யா. 2ஆம் இடத்துல அஃபிஷியலில் இருக்கிறது அரோரா. அதுவே பார்வதிக்கு மிகப்பெரிய அசிங்கம். இப்போ வரைக்கும் பார்வதி வந்து வேண்டிக்கிட்டு இருக்க ஒரு விஷயம் என்னென்னா அரோரா வெளில போகணும். அரோரா டாப் 2ல் இருக்கிறாங்க அஃபிஷியல் ஓட்டிங்கில். ஸோ பார்வதியினுடைய அந்த ஒரு சப்போர்ட் அப்படிங்கிறது குறைஞ்சிருச்சு. அன்அஃபிஷியலே 4வது இடத்துல இருக்கிறாங்க. 2வது இடத்துல கமருதீன், 3வது இடத்துல அரோரா, 4வது இடத்துல பார்வதி இருக்காங்க. இன்னும் கானா வினோத், சபரி போன்ற ஆட்கள்லாம் நாமினேஷனுக்கு, விக்கல்ஸ் போன்ற ஆட்கள்லாம் நாமினேஷனில் இருந்தாங்க அப்படின்னா, சபரி இருக்காருன்னு நினைக்கிறேன். இன்னும் பார்வதி வந்து கம்மியாக தான் இருப்பாங்க. சரி, திவ்யா வந்து இந்த வீட்டுக்குள்ளே என்னெல்லாம் பண்ணலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்வதி பண்ணுற மாதிரி ஒரு பையனை சூஸ் பண்ணி அந்த பையனை வச்சு நான் ஒரு லவ் கண்டென்ட் பண்ணுறேன், நான் வந்து இந்த கேம் இருக்கிற வரைக்கும் நான் அந்த பையனை யூஸ் பண்ணிக்கிறேன், கடைசியில் அவனை நான் கழட்டி விட்டுருவேன், சரி அதுக்கப்புறமா இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் என்னுடைய உடல் தேவைகளை நான் அவனை வச்சு நான் பூர்த்தி பண்ணிப்பேன், என்னெல்லாம் நான் பண்ணுவேன், மயக்கு போடாமல் பேசுவேன், மைக்கை மறைச்சி பேசுவேன், கிடைக்கிற கேப்பில் முத்தம் கொடுப்பேன், ஆக்டிவிட்டி ஏரியாவிலேருந்து வெளியில் வரும்பொழுது அந்த கேப்பில் வச்சு அவங்க கூட வந்து நான் ஜல்சா பண்ணுவேன். அதை பிக் பாஸ் வந்து கேட்கல, பார்வதி கமருதுன்னு சொல்லி விட்டாரு. வீக்கெண்ட்லேயும் அதை பற்றி கேட்கல. எல்லாரும் வெளியில் படுத்துட்டு இருக்காங்க, எப்படா ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் நான் வெயிட் பண்ணிகிட்டே இருப்பேன். எல்லாரும் வெளில படுத்துட்டு இருக்காங்க. சூப்பர் ரிலாக்ஸ் வீட்டுக்குள்ளே வந்து 2 பேரும் தூங்கிட்டு இருக்காங்க. நம்ம அந்த பாத்ரூம் ஃப்ரீயாக இருக்குது, ஏன்னா பிக் பாஸ் ஹவுஸ்க்கு போக முடியாது, தலை அங்கே இருக்கிறாப்புல. எவ்வளோ பிளான் பாருங்க. உட்காந்ததெல்லாம் பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். காட்டில் நமக்கு தான். எல்லாரும் வெளில படுத்துட்டு இருக்காங்க. இப்போ வந்து சூப்பர் ரிலாக்ஸில் 2 பேர் தூங்கிட்டு இருக்காங்க. வினோத் வந்து தலை ரூமில் இருக்கிறாப்புல. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், நேராக சூப்பர் டீலக்ஸ் பாத்ரூம்குள்ளே போயிடுவோம். அங்கே போயிட்டு இணை சேருவோம். குரூப் டிஸ்கஷன், அவங்க பாஷையில் சொன்ன குரூப் டிஸ்கஷன், ஃப்யூச்சரை பற்றி நம்ம பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உள்ளே போயிடுவோம். போன பிறகு நாய் கொலைக்கு விட்டார் பிக் பாஸ். ஸோ அதை வந்து திவ்யா நல்லா நீங்கள் நோட் பண்ணணும், திவ்யாவுக்கு தெரியும், திவ்யா பார்த்துட்டாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே திவ்யா பண்ணலை. அவங்க வந்தாங்க, சண்டை போட்டாங்க, எல்லாரையும் வந்து சகட்டு மேனிக்கு வந்து பேசியிருந்தாங்க. இப்போ வரைக்கும் அவங்களுக்கு வந்து எப்படின்னா ஒரு எண்ணம் இருக்குது, அந்த எண்ணத்தை வந்து மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு எல்லாருக்கூடையும் உங்களை மாதிரி ஒரு பையனை யூஸ் பண்ணி இந்த லவ் கேம், லஸ்ட் கேம் விளையாடல. ஒருத்தனுடைய கேமை வந்து அடித்து உடச்சி அவனை வந்து வெளியில் ஒவ்வொருத்தராக, இப்போ பாருங்கள், திவாகரில் ஆரம்பித்து திவாகர், இவர் பிரஜின், அடுத்து சாண்ட்ரா போகிறாங்கன்னா அதுக்கு பார்வதி முக்கியமான ரீசன். கமருதீன், பார்வதி கிட்ட இருக்க ஒரே ப்ளஸ் வந்து கேமை வந்து விளையாடுறாங்க, தேவையான இடங்களை சண்டை போட்டு கண்டென்ட் கொடுக்குறாங்க. அதை தாண்டி நீங்கள் பண்ணுற எந்த விதமான அசிங்கத்தையும் அந்த வீட்டுக்குள்ளே திவ்யா மட்டும் இல்லை யாருமே பண்ணலை. நீங்கள் பண்ணுற அளவுக்கு ஈவன் அரோரா துஷார் கூட பண்ணலை. அது பேச்சாக இருந்ததை தவிர்த்து செயலில் இல்லை. உங்களை மாதிரி இன்னொருத்தவங்க கூட போயிட்டு பண்ணிவிட்டு யாரும் பயத்தில் அந்த வீட்டுக்குள்ளே வாழலை. வெளியில் என்ன போயிடுமோ ஏது போயிடுமோ, அவங்களுக்குன்னு ஒரு கட்டுப்பாடு இருக்குது, அவங்களுக்குன்னு ஒரு டிசிப்ளின் இருக்குது, பொது இடத்துல எப்படி நடந்துக்கணும். இப்போது மார்கழி மாதம் வந்துட்டாலே தெருநாயங்கள்லாம் வந்து இன சேர்க்கையில் ஈடுபடும். நமக்கு அதை பார்க்குறதுக்கு அருவருப்பாக தான் இருக்கும். இன சேர்க்கை அப்படிங்கிறது வந்து ஒரு நேச்சுரலான விஷயம், எல்லாருக்கும், மனிதன் உட்பட எல்லா உயிரினத்துக்குமே நேச்சுரலான ஒரு விஷயம். ஆனால் 2 தெருநாய் வந்து ரோட்டில் வந்து இணை சேரும்பொழுது நம்ம பார்க்குறோம் அப்படின்னா நமக்கு என்ன மாதிரியான ஃபீலிங் ஏற்படும்? அருவருப்பாக இருக்குமா இல்லையா? அந்த அருவருப்பு தான் உங்களையும் கமருதனையும் பார்க்கும் பொழுது மக்களுக்கு தோணுது. அந்த மாதிரி திவ்யா பண்ணலை. அந்த இடத்துல திவ்யா உங்களுக்கு எவ்வளோ படி மேல். ஏன்னா இது வந்து ஒரு பொது நிகழ்ச்சி,
எத்தனையோ மக்கள் பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியில் நீங்கள் 2 தெருநாய் மாதிரி வந்து தெருவில் பண்ணிட்டு இருக்கீங்கல்ல எல்லார் முன்னாடியும், அந்த மாதிரி இந்த வீட்டுக்குள்ளே யாரும் பண்ணலை. ஒருத்தவங்களை வந்து இவங்க அதை பண்ணியிருக்காங்களா, பார்வதிக்கு நேரடியாக போய் பேசுறதுக்கு பயம். நேரடியாக போய் பேசுனா நம்மளுடைய குட்டையெல்லாம் கிளப்ப ஆரம்பிச்சிருவாவ, அது வந்து நமக்கு அசிங்கமாக போயிடும். அதனால் பின்னாடியே உட்காந்து பேசிக்கலாம். என்னைக்காச்சும் ஒரு நாள் திவ்யாவை நேராக பார்த்து உங்களால் பேச முடிஞ்சிருக்கா? தைரியம் இருந்தால் பேசுங்க. ஆனால் தான் பார்த்த விஷயத்த கமருதீன் வந்து பாத்ரூம்ல இருந்து வெளியில் வராரு. அதே பாத்ரூமில் தான் பார்வதியும் இருக்காங்க. சாண்ட்ராவும் கேட்குறாங்க, நம்ம ரூமில் தானே நாய் கொழிச்சதுன்னு சொல்லிட்டு திவ்யாட்ட கேட்குறாங்க. அப்போ கூட அவங்க வாயை திறந்து சொல்லலை. கமருதீன் வந்தாருன்னு மட்டும்தான் சொல்லியிருக்காங்களே தவிர்த்து நீங்கள் 2 பேரும் அந்த பாத்ரூமில் இருந்தீங்கன்னு இப்போ வரைக்கும் அந்த பொண்ணு சொல்லலை. கிளியராக தெரியுது நீங்கள் 2 பேரும் இருந்தீங்க அப்படின்னு சொல்லி. சொல்ல ஆரம்பித்தா நல்லா இருக்காது. அவங்க எந்த அளவுக்கு நம்ம டீசெண்டாக நடந்துக்கணுமோ அந்த அளவுக்கு அந்த அந்த குவாலிட்டிஸ்லாம் உங்ககிட்ட இல்லை. ஒருவேளை இருந்திருந்தா நானே கூட உங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பேன். பார்வதியோட கேம் நல்லா இருக்கு, நானே சொல்கிறேன். பார்வதி கேம் நல்லா இருக்கு. அவங்க வந்து சில விஷயங்களில் சில பாயிண்ட் சொல்கிறாங்க, அது எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஆனால் செயல்கள் அப்படி இல்லை. நம்ம பேச்சை மட்டுமே வச்சு ஒருத்தரை செயல் சுத்தமாக இருக்கணும். அந்த சுத்தமான செயல் இல்லை. உட்காந்து அடுத்தவனை எப்படி கவுக்கலாம், என்னென்ன விஷயங்கள் சொல்லலாம், யார் வெளில போவா வெளில போக மாட்டா. இந்த கேம் வந்து ஒருத்தரையும் எப்படி சொல்கிறதுனா ஒருத்தனோட நிறை குறைகளை வச்சு அடித்து விளையாடுற கேம் தான் இது. ஆனால் ஒருத்தவங்க தேவைப்படும் போது அவங்க காலில் போய் விழுவேன், தேவையில்லைன்னா அவங்க கழுத்து அறுப்பேன் அப்படின்ற ஒரு குணம் இருக்கக்கூடாது. கேம்னா எப்பயுமே கேம் தான். சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்ப ஒருத்தரோட பழகிறது தப்பு. அந்த நமக்கு ஆதரவாக இருக்கும் பொழுது நம்ம ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறதும், நமக்கு எதிர்ப்பாக மாறும்போது ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறதும் இட்ஸ் ராங். அது உங்களை போய் நீங்கள் அவங்களோட கம்பேர் பண்ணுறதே முதல்ல தப்பு. அதுதான் என்னுடைய முக்கியமான பாயிண்ட். நீங்கள் வந்து நாமினேட் பண்ணுங்கள், எலிமினேட் பண்ணுங்கள், என்ன வேணாலும் பேசுங்க, மூஞ்சிக்கு நேராக பேசுங்க. ஓகே, ஏதோ நான் என் மனசில் இருந்ததெல்லாம் கொட்டிட்டேன் இந்த இடத்துல. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இந்த விடைபெறுவது நான் அரவிந்தன்.